கருத்தாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு 5 காரியங்களை பற்றி நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். நாம் எதை செய்தாலும் ஏனோ தானமாக நாம் செய்யாமல் நாம் கருத்தோடு அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். கருத்தோடு நாம் செய்வது என்பது கவனத்துடன் நாம் செய்கிற காரியமாக இருக்கிறது. ஒரே நோக்கத்துடன் புரிதலுடன் செய்கிறது தான் கருத்தோடு செயல்களாக அது காணப்படுகிறது. வெறுமனே நாம் வேலையை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அதை நம்ம கவனத்தோடு நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு மேலான காரியங்களை நமக்கு செய்வாங்க. நம்ம படிக்கிற அந்த காரியம் கூட, நம்ம நிறைய படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த படிக்கிற விஷயம் கூட நம்ம கவனமாக படித்தால் அந்த பாடங்கள் அந்த கருத்துக்கள் நம்முடைய மனசுக்குள்ளவே பதியும். சும்மா ஏனோதானமாக நம்ம படிச்சுட்டு போனோம்னு சொன்னால் ஒன்றுமே நமக்கு படித்தா போல் நிறைவு இருக்கும், ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியாது. கவனத்துடன் நாம் படிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகள் கூட நம்ம கவனத்துடன் நம்ம உரையாடும் பொழுது, பேசும் பொழுது, அல்லது அவங்க பேசுவதை நம்ம கேட்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் நாம் கவனத்துடன் செய்ய வேண்டிய 5 காரியங்கள் சிறு ஜெபத்துடன் நம்ம செய்து கொள்ள போவோம். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமேன். சரி, முதல் காரியம் நம்ம கவனத்துடன் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஓசியா 5ஆம் அதிகாரத்தை வாங்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஓசியா 5ஆம் அதிகாரம் வசனம் 15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நல்லா கவனிங்களேன், தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். கருத்தாய் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவனை நாம கருத்தாய் நாம தேட வேண்டும். அவரை தேடுகிற அந்த விஷயம் கருத்தான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று பைபிள் வசனம் பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை தேடுகிற அந்த விஷயம் கருத்துள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை தேடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது கருத்துள்ளதாக இருக்க வேண்டும் என்று பைபிள் வசனம் பேசுகிறது. நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசியிருக்கிறாங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அவரை தேடுகிற அந்த காரியம் அதிகாலையில் நாம் தூங்கி எழுந்தவுடனே நம்ம ஆண்டுடைய முகத்தில் நம்ம முடிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 6 நாள் நம்ம வேலை செய்கிறோம். 7வது நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுது, ஆலயத்தில் நாம் ஆண்டவரை தேடி வருகிற அந்த காரியமானது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்குறோம். எதை செய்தாலும் அதை நம்ம எப்படி செய்யணும்? தேடுகிற விஷயம் கருத்தாய் நாம் அவரை தேட வேண்டும் என்பது முதல் கருத்து. 2வது கருத்து நான் சொன்னால் என்ன செய்யணும் கருத்தா அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் வாங்கல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் பவுல் பேசுகிறாரு. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போ நாம எப்படி அவரை பாட வேண்டும் என்று சொன்னால், கருத்துடனே நாம் அவரை பாட வேண்டும். பாடல் பாடுகிற அந்த விஷயம் கூட நாம கருத்தாய் நாம் பாட வேண்டும். எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, ஏதோ பாட்டு பாடிட்டு அப்படியே போயிடுவாங்க சாதாரணமாக. ஆனால் பைபிள் சொல்கிறது அந்த பாடுகிற பாடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கருத்துடனே நாம் பாட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த பாடலை நாம் வாயால் மட்டும் பாடாமல் இருதயத்திலிருந்து நாம் அதை பாட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். இருதயத்தில் நம்ம கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். வாயை திறந்து நம்ம பாடணும். ஆலயத்து வந்தவுடனே நிறைய பேர் வந்து பாடுவதே கிடையாது. சும்மா ஏதோ யாரோ பாடுறாங்கன்னு சொல்லி நாம் அமைதியாக இருக்கிறோம். அப்படி அல்ல, நமக்கு அந்த பாடல் தெரியும் என்று சொன்னால் நாம் வாயை திறந்து நாம் சத்தமாக பாட வேண்டும். கர்த்தரை துதித்து பாடுவது நமக்கு ஒரு அது ஆசீர்வாதமானது என்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு பாடல் என்பது அது ஒரு பிரசங்கம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது.
ஒரு பாடல் பாடுறோன்னு சொன்னால் அதில் பாருங்களேன், அதில் ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை அழகாக வடிவமைத்து வைத்திருக்கிறாங்க. அதை நாம் கருத்தோடு பாடும் பொழுது அந்த சத்தியங்கள் நம்ம உள்ளத்தில் அது உள்வாங்கப்படும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஒன்று, நாம் கருத்தோடு நாம் அவரை தேட வேண்டும். இரண்டாவது, நாம் கருத்துடனே அவரை பாட வேண்டும். மூன்றாவதாக என்னன்னு சொன்னால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்களேன். யாக்கோபு 5:17 எலியா என்பவன் பாருங்க, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி ஜெபம் பண்ணார் எலியா என்கிற அந்த மனுஷன் சொன்னா, கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, கருத்தாய் நாம் என்ன செய்யணுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அது ஏதோ வழக்கமான வார்த்தைகள் நம்ம சொல்லி அப்படியே ஜெபத்தை முடிச்சிடுறோம். அந்த ஜெபம் அது கருத்துள்ள ஜெபமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம காலையில் ஜெபம் பண்ணுறோம், நேரம் கிடைச்ச ஜெபம் பண்ணுறோம், தூங்குவதற்கு முன்பாக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக அது கருத்துள்ள ஜெபமாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? தெளிவான ஜெபம், அதுதான் கருத்தான ஜெபம் தான் தெளிவான ஜெபம். என்ன ஜெபிக்கிறேன் என்பது எனக்கே அது தெளிவாக புரிய வேண்டும். சில நேரங்கள் நாம் ஜெபிக்கிறோம், அது என்ன ஜெபம் பண்ணணும்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் இன்றைக்கு வந்து விடுகிறது. சில நேரங்களில் வீண் வார்த்தைகளை நாம் ஜெபத்தில் அடுக்கி விடுகிறோம். வீண் வார்த்தைகளை நாம் நினைச்சு விட ஒருபோதும் ஜெபத்தில் அலப்பக்கூடாது. சரிங்களா? பொது இடத்துல நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஜெபங்கள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நீளமாக ஜெபிக்கலாம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஆலயத்தில் அல்லது ஒரு பொது இடத்துல ஒரு 10 பேர் முன்னால் நம்ம ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை எவ்வளோ நம்ம சுருக்க முடியுமோ, கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைங்க சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப நீளமாக ஜெபம் பண்ணுற அப்படிங்க சொன்னால் அது கருத்துள்ள ஜெபமாக இருக்காது, அது பெரிய ஜெபமாக இருக்கும். ஆனால் எப்படா முடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து ஆமீன் போடுறாப்போல இருக்கும். அன்பானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கருத்தாய் நாம் ஜெபம் செய்தால் எலியாவை போல நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், எலியாவை போல நாம் பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் பார்க்குறோம். நான்காவதாக கருத்தாய் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்களேன். 119ஆம் சங்கீதம் வசனம் 4 என்ன சொல்லுது கவனிங்க. உமது கட்டளைகளை பாருங்களேன், உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். அப்போ நாம அவருடைய சத்தியங்களை, அவருடைய கட்டளைகளை எப்படி நாம கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, கருத்தாய் நாம கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் கட்டளைகள் இருக்கு பார்த்தீங்களா? மனுஷ கட்டளைகள் இருக்கிறது, உலக பிரகாரமான கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கட்டளைகள் அதை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கருத்தாய் நாம் கை கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் பேசுகிறது. பொய் சொல்லக்கூடாது, அந்த கட்டளை நாம் கை கொள்கிறோம். திருடக்கூடாது, அந்த கட்டளை நாம் கை கொள்கிறோமே, அதை நாம் எப்படி கை கொள்கிறோம்? ஏதோ நான் அவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நான் திருட மாட்டேன் அப்படி நம்ம கை கொள்கிறோமா? அல்லது அதை நாம் கருத்தாய், யார் இருந்தான்னா இல்லாமல் போனான்னு, நான் திருட மாட்டேன், அந்த தப்பை நாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த கட்டளையை நாம் கருத்தாய் கை கொள்கிறோமா? அதுபோல் எல்லா கட்டளையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, நாம் கருத்தாய் கை கொண்டால் அது நமக்கு பரலோகத்தின் குணத்தை உண்டாக்கும் என்பது நாம் பார்க்குறோம். கை கொள்வது பரலோக குணம். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியான வாழ்க்கையாக மாறுகிறது. நாம் சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் கருத்தாய் நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். கருத்தாய் நாம் அவனுடைய சத்தியத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதனுடைய அர்த்தமாக அது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இன்றைக்கு நாம் சிந்திக்கிற விஷயம், கருத்தாய் நாம் என்ன செய்யணும்? ஒன்று, நாம் என்ன செய்யணுங்க? அவரை தேடி வரணும். இரண்டாவது, நாம் கருத்தாய் நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். மூன்றாவது, நாம் கருத்தாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நான்காவது, நாம் கருத்தாய் அவர் சொல்கிற அந்த சத்தியங்களை, 10 பிரமாணத்தை, கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொள்ள வேண்டும். கடைசியாக ஐந்தாவதாக நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்லுது என்று கவனிங்க. நீ அவைகளை பிள்ளைகளுக்கு பாருங்க, அந்த கட்டளைகளை நீ கை கொள்கிறாயே, அந்த கட்டளைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கருத்தாய் போதிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம்.
நாம் பிரசங்கம் பண்ணுற அந்த விஷயத்தை அல்லது ஊழியம் செய்கிற அந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், கருத்தாய் நாம் என்ன செய்யணுங்க, அதை போதிக்க வேண்டும். கருத்தாய் அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கருத்தாய் நாம் அதை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். கர்த்தரின் வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாய் போதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் பேச. இது ஏதோ போதிக்கிற விஷயம் அல்ல, இதுதான் ஊழியம் என்பதை நாம் பார்க்குறோம். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஊழியம். நாம் மற்றவர்களுக்கு கருத்தாய் சத்தியங்களை போதிக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஊழியம். ஏதோ என்னுடைய கடமை இன்றைக்கி நான் பேசணும், என்னுடைய கடமை அதை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அப்படி நாம் செஞ்சோன்னு சொன்னால் அது ஊழியமாக அல்ல. கருத்தாய் இந்த நபர் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும், இந்த நபர் பரலோகத்தின் பிள்ளையாக மாற வேண்டும், இந்த நபர் பரலோகத்தை இழக்கக்கூடாது, இந்த நபர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் விரும்பி நம்ம அதை கருத்தாய் அவர்களுக்கு அந்த சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். சத்தியத்தை நம்ம தெளிவாய் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம சிந்தித்த அந்த காரியங்கள், கருத்தாய் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள், தேவனை தேடுகிற விஷயம், தேவனிடத்தில் ஜெபிக்கிற விஷயம், தேவனை குறித்து பாடுகிற விஷயம், தேவனுடைய சத்தியத்தை கைக்கொள்கிற விஷயம், தேவனை பற்றி அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற விஷயம், போதிக்கிற விஷயம் எல்லாமே முக்கியமானதாக இருக்கிறது. நாம் ஒருவேளை இந்த விஷயத்தை நாம் கருத்தாய் நம்மால் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் நிச்சயமாகவே நாம் கருத்தோடு நாம் தேவனை சார்ந்திருப்போம். கருத்தோடு நாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. ஆமென்.